வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி போலீசாருக்கு எதிராக போராட்டம். மின் கட்டணத்தை குறைக்காமல் இருந்திருந்தால் இன்றும் மின் துண்டிப்பு தொடர்ந்திருக்கும் சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர். ராணுவ மரியாதையுடன் சீனாவில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அனுர. அரசியல் கைதிகள் என எவரும் சிறைகளில் தடுத்து வைக்கப்படவில்லை, நீதி அமைச்சர் தெரிவிப்பு. அனுரவிடம் மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வி, சாடும் முன்னாள் எம்பி. இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியான தகவல். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் தொடர்பில் வெளியான தகவல். இனி தொடர்பன விரிவான செய்திகள். கிளிநொச்சி போலீசார் தாக்குதல்தாரிகள் சிலருக்கு ஆதரவாக இருப்பதாக கூறி சிவசேனா அமைப்பினர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது நேற்று மாலை கிளிநொச்சி நகர் பிள்ளையார் ஆலயம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் அண்மையில் இந்து மதகுரு ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவரது உருத்திராட்ச மாலை அறுத்தறியப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது தேங்காய் உடைத்து தங்களின் கவன ஈர்ப்பு போராட்டத்தை மதகுருமார்கள் மேற்கொண்டிருந்தனர். கிளிநொச்சியில் அண்மை காலமாக சில அடாவடியான செயல்பாடுகள் அதிகரித்து காணப்படுகின்றது என்றும் இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதில் அசம்பந்த போக்குடன் காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி போலீஸ் நிலையம் சென்றபோது போலீசாரிடம் தாக்குதல் மேற்கொண்டவருடன் சமரசத்துடன் செல்லுமாறு கோரியுள்ளமை வேதனையான விடயம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மதகுருமார்கள் தெரிவித்துள்ளனர். 2022 ஆண்டு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றும் மின் விநியோக துண்டிப்பு தொடர்ந்திருக்கும் என முன்னாள் மின்சாரத்துறை ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்தார். ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தை கடுமையாக விமர்சித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது நாணய நிதியத்தை தவிர்த்து மாற்று வழியில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மின் கட்டணத்தை 35% குறைப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். இதனால் தான் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையாக ஆதரவளித்தார்கள். தற்போது மின் கட்டண குறைப்பு இல்லை என்று குறிப்பிடுவது முறையற்றது. 2022 ஆண்டு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றும் மின் விநியோக துண்டிப்பு தொடர்ந்திருக்கும். மின் கட்டணத்தை குறைப்பதற்கு சாத்தியமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்ததன் பின்னரே அரசாங்கத்தை ஒப்படைத்தோம். எரிபொருள் இறக்குமதியின் போது ₹50 மேலதிக வரி அறவிடப்படுகின்றது. அந்த வரியை அப்போதைய அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பெற்றுக்கொண்டார் என தேசிய மக்கள் சக்தியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது காஞ்சன விஜயசேகர அமைச்சர் அல்ல. ஆகவே அந்த ₹50 வரியை நீக்கி அதன் பயனை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கலாம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சீன நேரப்படி காலை 10:25 மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோன் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணித்த பாதையின் இருமருங்கும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல களப்பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அதிகாலை சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சாதாரண பயணிகள் முனையம் வழியாக ஜனாதிபதி மற்றும் தூதுக்குழுவினர் புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த பயணத்தில் ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான விஜித ஹேரத், விமல் ரத்நாயக்க உள்ளிட்ட தூதுக்குழு ஒன்றும் புறப்பட்டு சென்றுள்ளது. இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகள் என யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உள்ள எந்தவொரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்றொருவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள். இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றேன். அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இன, மத, மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை இலக்காக கொண்டிருக்கின்றது என்றார். புதிய அரசாங்கம் தொடர்பான நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாய்ச்சொல் வீரரே தவிர செயல் வீரரல்ல என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம். நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளது. 1,45,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்கின்றது. விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். இம்முறை பொங்கல் பொங்குவதற்கும் பச்சை அரிசி இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 20 கிலோகிராம் அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால் தான் பச்சை அரிசிக்குரிய தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக குறிப்பிடுகின்றது. நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது. கோட்டபாய ராஜபக்ச சேதன பசலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதை போன்று கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாதம் முதல் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் இலத்திரனியல் மயமாக்கப்பட எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை முறையை உருவாக்குவதற்கு சுமார் 20 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதால் அதில் குறைந்தது பாதியையாவது இந்திய உதவி மூலம் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெறும் திகதி தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 18ஆம் திகதி திருகோணமலையில் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு, கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று, இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.